ஹலோ ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாலிடேஜில் ரெக்டாங்கிள் டூல். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடேஜில் பார்ட் என்விரான்மெண்ட்டில் நான் வந்து ஆக்டிவாக இருக்கேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்னென்ன டாப்பிக்னு சொல்லி பார்த்துருவோம். இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா சென்டர் வைட் ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் வந்து 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள், 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் அண்ட் ப்ளஸ் பாலிகன் சென்டர். இந்த 4 பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த ரெக்டாங்கிள் கமெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்ச் பிளேன் வந்து தேவை. அப்படிங்கிற போது நான் வந்து இந்த ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணி நான் வந்து இந்த லாக் பட்டனை கிளிக் பண்ணி நான் வந்து ஃப்ரண்ட் பிளேன் வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லாக் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல்+ வச்சு கொடுத்து நார்மல் ஸ்கெட்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிற பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள், சென்டர் பை ரெக்டாங்கிள். அப்படிங்கிற வந்து எனக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் தேவை. அப்படிங்கிற போது சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்க நான் வந்து இப்படி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது டெக்னிக்கலாக சொல்லணும்னா வெர்டிக்கல் மூவ்மெண்ட் அண்ட் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்னு வந்து சொல்லலாம். வெர்டிக்கலாக மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதான் வந்து டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் டூலில் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஷிஃப்ட் கீ அமுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு ஸ்கொயர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு அதுதான் வந்து ஈஸியான மெத்தட் ஃபார் கிரியேட்டிங் எ ஸ்கொயர். ஏன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அப்படிங்கிற போது இந்த ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பாருங்களேன். இப்போ வந்து ஹரிசாண்டலாக இருக்கிற லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 46.90 அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெர்டிக்கலாக இருக்கிற லைனுக்கு டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 46.70. அது ரெண்டு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே சேமாக தான் இருக்குது. அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் தான் அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகும். அதுதான் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதே வந்து நான் ஷிஃப்ட் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் நான் ப்ரெஸ் பண்ணுறத. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கே அது வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்கொயராக வந்து அதை கன்சிடர் பண்ணிக்குது. எனக்கு வந்து ஸ்கொயர் கமெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்குறேங்கிறத அது புரிஞ்சுக்கும். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு கமெண்ட் வந்து பார்ப்போம். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள். எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு வந்து 2 பாயிண்ட் தேவை. அதில் வந்து ஒரு பாயிண்ட் போதும். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெறும் அதோட ஹைட் அண்ட் லென்த்தை மட்டும் டிஃபைன் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடும். பட் ஆனால் இதுக்கு வந்து அப்படி கிடையாது. இதுக்கு வந்து 2 பாயிண்ட் தேவை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணும்போது ஒரு கிளிக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிடுச்சு. அது வந்து ஜஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட், இது வந்து 2 பாயிண்ட். அதனால தான் 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் தேவை, செகண்ட் பாயிண்ட் தேவை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்டாட்டிக்காக இருக்கும், செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைனாமிக்காக இருக்கும். அதாவது செகண்ட் பாயிண்ட் மூவிங்கில் இருக்கும், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு வந்து 3 பாயிண்ட் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட் அண்ட் 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிளும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து அது என்ன கேட்குதுன்னா எனக்கு வந்து இல்லை ஒரு ஆங்கிள் செட் பண்ணி கொடுங்க, அப்போனா தான் என்னால் வந்து ரெக்டாங்கிள் வந்து என்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 45 டிகிரி வந்து ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு நான் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்து அந்த டிகிரியில் 20 டிகிரி ஆங்கிள்லேயே வந்து எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 50 mm வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக நான் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெக்டாங்கிள் வந்து ஒரு ஆங்கிளான டைமென்ஷனில் வச்சு கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் இதுக்கு உண்டான ஒரு ஷார்ட்கட்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே வந்து மூணு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. சென்டர் ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் வந்து 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள், 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள். இது மூணுத்தையும் வந்து நான் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமே வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். பட் ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் என்னன்னா நீங்கள் இந்த ரெக்டாங்கிள் கமாண்டில் வந்து எப்பயுமே ஆக்டிவில் இருக்கணும். நீங்கள் ரெக்டாங்கிள் கமாண்டில் ஆக்டிவாக இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரெக்டாங்கிள் கமாண்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓங்கிற டைப் பண்ணுறேன். இப்போ ஓன் டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள் தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா எனக்கு நீங்கள் அப்படியே இந்த ரெக்டாங்கிள் பேனலில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் பேனலுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்லேயே வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஷார்ட்கட்ஸ் நான் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பைசென்டருக்கு வந்து என்ன, 2 பாயிண்ட்டுக்கு ஓ அண்ட் 3 பாயிண்ட்டுக்கு பி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பீன்னு அடித்தேன்னா, பீன்னு டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுவே நான் வந்து
என்னன்னு டைப் பண்ணேன்னா சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் வந்து எனக்கு ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி ஓன் டைப் பண்ணோடனே எனக்கு வந்து 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள் ஒன்று ஆக்டிவேட் ஆகலாம். சாரி, ஓன் டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள் ஆக்டிவேட் ஆகும். இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வெளியில் எங்கேயாச்சும் கிளிக் பண்ணியிருக்க மாதிரி வச்சு டைப் பண்ண பாருங்கள். இங்கேயே வந்து மேக்ஸிமம் வந்து என்டர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் டைப் பண்ணுற ஓவோ இந்த மாதிரி ஏரியாவில் போய் அப்பப்போ வந்து டைமென்ஷன்ஸ் ஏரியாவில் போய் அது வந்து வேர்ட்ஸ்லாம் வந்து டைப் ஆகிட்டு இருக்கும். ஆனால் வந்து அதையும் வந்து கவனிச்சுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் பை பாலிகன்ஸ். இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாலிகன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கும் வந்து 2 பாயிண்ட்ஸ் தான் தேவை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் டு டிஃபைன் ரேடியஸ் ஆர் டிஸ்டன்ஸ். இதுதான் வந்து இந்த பாலிகன் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ். அதே மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனோட அந்த வெர்டிக்கல் லைனோட சென்டர் பாயிண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் ஆகுது. இதுலேருந்து இந்த லைன்லேருந்து நம்ம வந்து இப்படி மூவ்மெண்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆங்கிளாக கூட அந்த பாலிகன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த ஆங்கிள்லேருந்து அந்த பாலிகன் வந்து ஸ்டார்ட் ஆகணும் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு வந்து இந்த க்ரீன் கலர் லைன் வந்து எனக்கு சென்டரில் இருக்கக்கூடாது, லைனோட சென்டரில் எனக்கு வந்து அதோட கார்னரில் தான் வேணுங்கிற போது நம்ம வந்து பை வெர்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் லைன் வந்து எட்ஜில் போய் உட்காந்துச்சு. அது வெர்டெக்ஸ் பாயிண்ட்டில் அந்த 2 லைன் மீட் பண்ணுற ஏரியா வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டில் போய் உங்களுக்கு வந்து மீட் ஆகிட்டு இருக்கும். இதான் வந்து பாலிகன் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான 2வது ஷார்ட்கட் மெத்தட். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. எத்தனை சைட்ஸ், அதாவது இந்த கார்னர் ஷார்ப் எட்ஜஸ் கார்னர் வந்து உங்களுக்கு எத்தனை வேணும்னு சொல்லிட்டு பாலிகனோட கார்னர்ஸ் எத்தனை வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும் இந்த ஏரியாவில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 இப்போ நான் வந்து 10 மாத்திரேன்னா எனக்கு வந்து 10 கார்னர்ஸ் உண்டான பாலிகன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இது நான் வந்து ஒரு 18 கிரியேட் பண்ணேன்னா 8 கார்னர்ஸ் உண்டான பாலிகனும் எனக்கு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 5 உண்டான பாலிகன்ஸ் இது எல்லாமே கிரியேட் ஆகிட்டு இருக்கு.